இது சிலோன் தமிழ் எஃப்எம்மின் உலக செய்திகளின் தொகுப்பு. முதலில் தலைப்புச் செய்திகள். பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் சுவிட்சர்லாந்து நாட்டில் அமலுக்கு வருகின்ற முக்கிய மாற்றங்கள். நிதி பற்றாக்குறையால் செஞ்சிலுவை சங்கத்தின் அருங்காட்சியகம் அபாயத்தில். கனடாவில் 2 சிறுவர்கள் கொடூரமாக படுகொலை. அமெரிக்காவை உலுக்கும் சம்பவங்கள் மற்றும் ஒரு விமான விபத்து. குளிரில் உறைந்த உலக புகழ்பெற்ற நயாகரா நீர்வீழ்ச்சி. இனி தொடர்வது விரிவான செய்திகள். பிப்ரவரி மாதம் சுவிட்சர்லாந்தில் புதிய சட்டங்களையும் மாற்றங்களையும் கொண்டு வருகிறது. இது விலங்கு நலன் முதல் ஊதியம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வரை அனைத்தையும் பாதிக்கிறது. முக்கிய மாற்றங்களில் ஒன்று விலங்கு நலனை மேம்படுத்துவதையும் சட்டவிரோதமான இனப்பெருக்க நடைமுறைகளையும் தடுப்பதையும் நோக்கமாக கொண்ட நாய்க்குட்டிகளை இறக்குமதி செய்வதில் கடுமையான விதிகளை அறிமுகப்படுத்துவதாகும். பிறந்து 15 வாரங்கள் ஆகாத நாய்க்குட்டிகளை வியாபார நோக்கத்தில் சுவிட்சர்லாந்துக்கு இறக்குமதி செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு குறிப்பிடத்தக்க புதுப்பிப்பு ஓநாய் கொல்லுதல் தொடர்பான புதிய சட்டமாகும். இது பாதுகாப்பு கவலைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக ஓநாய் எண்ணிக்கையை நிர்வகிக்க கடுமையான நடவடிக்கைகளை அனுமதிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பிப்ரவரி 9ஆம் தேதி சுவிட்சர்லாந்து நாட்டின் இயற்கை வளங்களை பாதுகாப்பதில் கவனம் செலுத்தக்கூடிய தேசிய வாக்கெடுப்பு நடத்தும். அதிகரித்த பொருளாதார நடவடிக்கைகளின் சுற்றுச்சூழலின் தாக்கம் குறித்து வளர்ந்து வரும் கவலைகளுக்கு மத்தியில் இந்த வாக்கெடுப்பு நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செஞ்சிலுவை சங்கத்தின் வரலாற்றையும் அதன் உலகளாவிய மனிதாபிமான முயற்சிகளையும் காட்சிப்படுத்தும் ஜெனீவாவின் புகழ்பெற்ற செஞ்சிலுவை சங்க அருங்காட்சியகம் நிதி பற்றாக்குறையால் மூடப்படும் அபாயத்தில் காணப்படுகிறது. செலவுகளை குறைப்பதற்கான பரந்த அரசாங்க திட்டத்தின் ஒரு பகுதியாக அருங்காட்சியகத்தின் நிதியுதவி குறைக்கப்பட்டுள்ளது. இது அதன் எதிர்காலத்தை ஆபத்தில் ஆழ்த்தியுள்ளது. பட்ஜெட் வெட்டுக்கள் அருங்காட்சியகத்தின் இருப்பை ஆபத்தில் ஆழ்த்துவதாக அருங்காட்சியக இயக்குநர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சவால்கள் இருந்த போதிலும் நிறுவனத்தை காப்பாற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இப்போதைக்கு அருங்காட்சியகத்தின் விதி அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் ஒரு விடயமாகவே காணப்படுகிறது. ஏனெனில் அதன் கதவுகளை திறந்து வைத்திருக்க தேவையான நிதியினை பெறுவதற்கு அதிகாரிகளும் ஆதரவாளர்களும் பாடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. 10 மற்றும் 17 வயதுடைய 2 சிறுவர்கள் கொடூரமாக கனடாவில் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். இந்த படுகொலை சம்பவத்தோடு தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் நபர் ஒருவரை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். தாக்குதலை மேற்கொண்ட நபரும் பலத்த காயங்களுடன் உயிர் ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 46 வயதான நபர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். என்ன காரணத்திற்காக இந்த படுகொலை சம்பவம் மேற்கொள்ளப்பட்டது என்பது பற்றிய விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். அமெரிக்காவின் வடகிழக்கு பிலடெல்பியாவில் சிறிய விமானம் ஒன்று கட்டடங்களின் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் வீடுகள் வாகனங்கள் தீப்பிடித்து எரிந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த விபத்துக்கான காரணம் விமானத்தில் இருந்தவர்கள் யார், அவர்களில் எத்தனை பேர் உயிர் பிழைத்துள்ளார்கள் என்பன போன்ற விவரங்கள் வெளிவரவில்லை. 4 பணியாளர்கள், ஒரு குழந்தை நோயாளி மற்றும் அவரின் தாய், விமானி உள்ளிட்ட 3 மருத்துவ பணியாளர்கள் குறித்த விமானத்தில் பணியாற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்காவில் நிலவி வருகின்ற கடும் குளிர் காரணமாக உலக புகழ்பெற்ற நயகரா நீர்வீழ்ச்சி பாய்ந்து செல்லும் இடங்களில் பனி படர்ந்து ரம்மியமாக காட்சியளிக்கிறது. வெள்ளை போர்வை போத்தியதைப் போல காணப்படும் நயகரா அருவியின் அழகை நேரில் காண்பதற்கு அமெரிக்கா மற்றும் கனடாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மக்கள் படையெடுத்து வருகிறார்கள். உறை பனிக்கு மத்தியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டும் காட்சிகள் வெளியாகி கண்களை கவர்ந்து வருகிறது. கடுமையான குளிரால் நீரின் சில பகுதிகள் உறைந்தும் பனிப்பொழிவால் மூடப்படும் காட்சியளிக்கின்றன. மேற்பகுதி உறைந்த நிலையில் காணப்பட்டாலும் நீர் முழுமையாக உறையவில்லை. எனவே அந்த பகுதியில் நீரோட்டம் நடைபெறுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் சிலோன் தமிழ் எஃப்எம்மின் உலக செய்திகளின் தொகுப்பு நிறைவடைகிறது. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள www.ceylontamil.com என்கின்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.